ரித்திகா கிட்ட ஐலி கோவப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்து என்னடி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கே கேளுங்க, ஓவராக பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு ஐலி அங்கேருந்து போயிடுறாங்க. என்ன ஆச்சு ரித்திகா அப்படின்னு சொல்லி கேட்க, அது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே இவங்க இந்திராணி மேலே அந்த பூச்செட்டியை தள்ளி விட பார்த்தது அதெல்லாம் சொல்கிறாங்க. என்ன நீ அந்த இதை சொல்கிறான்றதுக்காக, மோனிகா சொல்கிறான்றதுக்காக இதெல்லாம் பண்ணுவியா? நமக்கு அடங்கி ஒடங்கி இந்திராணி இருக்கணும் தான், அதுக்காக அவள் இல்லாமல் போயிடணுன்னாலாம் நினைக்கிறதெல்லாம் தப்பு. இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, அவள் நாளைக்கு கொலை பண்ண சொன்னாலும் பண்ணுவியா நீ? அப்படி தான் போயிட்டு அவகிட்ட வேலை செஞ்சு அந்த இது பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிடுறாங்க. இதனால் ரித்திகா கடுப்பில் இருக்கிறாங்க. இங்கே கபிலனுமே செம்ம கடுப்பில் இருக்கிறாரு. வர்மா உங்கள் வீட்டில் தான் யாரோ போலீஸ் இருக்காங்கன்னு சொன்னனால இன்னுமே யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு வேளை ஐலியோ இல்லை சிவாவோ தான் போலீஸாக இருக்கணும், அதை கண்டுபிடிக்கிறேன் பாரு இன்னைக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்புறமா இது குட்டி மைக்ரோ ஆடியோ இது மாதிரி வாங்குறாரு. அதை டெலிவரி பண்ணுறாங்க. அதை கொண்டு பிரித்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஐலி இங்கே எங்கேயோ இருக்கிறாங்க. சிவாவும் ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த கேப்பில் அவங்க ரூமில் போயிட்டு எங்கே வைக்கலான்னு யோசிக்கிறாரு. அப்போ பெட்டுக்கு அடியில் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுறாரு. இன்றைக்கி மாட்டுறீங்க பாரு, நீங்கள் பேசுகிறத வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன்ட்டு இங்கே ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு உட்காந்துட்ருக்கிறாரு ரெடியாக. அப்போ ஐலி வராங்க ரூமுக்கு. ஏதோ யார்கிட்டயும் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. என்ன எதுவுமே சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கிறா, ஏதோ மீட்டிங்குன்றா, அதுன்ற ஏதோ ஆதாரன்றா, ஒன்றும் புரியலேன்ற மாதிரி குழம்பி போயிருக்காரு கபிலன். அப்போ லேப்டாப் எடுத்து வச்சுட்டு பெட்டு மேலே உட்காந்து ஏதோ இது பண்ண பார்க்குறாங்க. அப்போது ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்ருக்கனால அது கரகரன்னு ஆகுது. கரெக்டாக அந்த ஸ்பீக்கர் இருக்கிற இடத்துக்கு போன உடனே ஏன்னா இது இவ்வளோ கிளிச்சஸ் இவ்வளோ இது வராது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்படி அப்படி போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம ரூமில் யாரோ இது வச்சுருக்காங்க ஒட்டு கேட்கறதுக்காகன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ சிவா நார்மலாக ஏதோ கேட்க வராரு. அப்போ இவங்க மாற்றி நம்ம இன்றைக்கி சினிமாவுக்கு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஏதோ சொல்ல வந்த மாதிரி சொல்லிவிட்டு இப்போ மாற்றி பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி கபிலன் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு நோட் எடுத்து இவங்க எழுதி காமிக்கிறாங்க. யாரோ நம்ம ரூமில் இது வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய கிளிப்பை காணும் தேடி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சிவா கிளிப்பை தேடுற மாதிரி அந்த இது தேடிட்டுருக்கிறாரு. அந்த லேப்டாப் மூலமாக வச்சு அந்த கிளிச் வரதை வச்சு எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. பெட்டுக்கிட்ட தான் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அப்புறம் பெட்டுக்கு அடியில் தேடுறாரு. அப்போ அடியில் சொருகி வச்சுருக்கிறத பார்த்துட்டு காமிச்சிடுறாரு. உடனே நம்ம இன்றைக்கி மீட்டிங் நடத்த போகிறோம் இந்த இடத்துல தான் சொன்னாங்க, சீக்கிரமாக நம்ம போகலான்ற மாதிரி சொல்ல, வாங்க அங்கேயும் உங்களை கொத்தா பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் கிளம்புறாரு. இது கபிலனுக்கான ஸ்கெட்சுன்றது அவருக்கே தெரியாமல் போயிட்டுருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. வீடியோட முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.